வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள இந்த 3வது வாரத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலம்தான். முக்கியமாக என்னென்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்னெல்லாம் பணம் வர வேண்டி இருக்கோ அதெல்லாம் நல்லபடியாக வரும். சில நேரங்களில் புதுசாக வீடு புக் பண்ணுறது, லேண்டு புக், இது மாதிரிலாம் ஏதோ பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் சில நேரங்களில் உஷ்ணம், சில நேரங்களில் குளுமை. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிளவராக இருக்கும் உங்களுடைய பேச்செல்லாம். எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வாக்கு வன்மை என்பது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த வாரத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அதை செயல்படுத்தக்கூடிய முன்னணி வீரனாக நீங்கள் தான் இருப்பீர்கள். அதாவது ஒரு விஷயத்தை நடத்தணும், 4 பேர் பிளான் பண்ணோம், ஆனால் இதெல்லாம் இந்த டாஸ்கெல்லாம் நீ முடி அப்படின்னா அதெல்லாம் உங்கள் தலையில் தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் வியக்கம் பண்ண மிக திறம்பட செயல்பட்டு எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இப்போ வரும். ஸோ பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு காலமாக இருக்குது. நிச்சயமான வெற்றியை பெறக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.